வணக்கம், வெல்கம் டு பிளிங்க் அண்ட் பீப். இந்த வீடியோ பார்க்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் அமேசானில் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வேக்யூம் கிளீனர் பற்றி தான். இதுதான் பிசல் கிராஸ்வேவ் HF2 வெட் அண்ட் ட்ரை ஹாட் ஃப்ளோர் வேக்யூம் கிளீனர். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்டோட ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். சிம்பிள் ஸ்டார்ட் வித் ஆட்டோமேட்டிக் வாட்டர் டெலிவரி. இதில் 2 செப்பரேட் டேங்க்ஸ் இருக்குது. ஒன்று க்ளீன் வாட்டருக்கு அண்ட் இன்னொன்று வந்து டர்ட்டி வாட்டர் கலெக்ட் பண்ண. ஈஸி டு யூஸ் அண்ட் மெனுவர் அரௌண்ட் த ஃப்ளோர். அப்புறம் ஆட்டோமேட்டிக் செல்ஃப் கிளீனிங். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கிளீனர் வந்து கார்டட், ஸோ விச் மீன்ஸ் பேட்ரி ஆப்ரேட்டட் கிடையாது. பாக்ஸ்லேயே நமக்கு ஒரு மல்டி சர்ஃபேஸ் கிளீனர் லிக்விடும் வருது. வாரண்ட்டி பார்த்தோம்னா 2 years லிமிடெட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 17,000 வருது. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் வெயிட் பார்த்தோம்னா 3.8 kilograms, ஸோ ஆல்மோஸ்ட் 4 kg. பட் நம்ம இதை தூக்க போகிறதில்ல, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ப்ராடக்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 90 centimeters ஹைட், அதாவது 3 feet வருது. அண்ட் 27 centimeters லென்த், ஸோ ஆல்மோஸ்ட் 1 feet வருது. இப்போது இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ்லாம் பார்த்தாச்சு, ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு யூசர் மேனுவல் வருது. ஸோ இதுதான் க்ளீன் வாட்டர் டேங்க். ஸோ ஹேண்டில் தனியாக கொடுக்குறாங்க, நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ஒரு மல்டி சர்ஃபேஸ் கிளீனிங் லிக்விட். ஸோ இதுதான் ஸ்டாண்ட். இதில் தான் நம்ம இந்த மெஷினை வந்து யூஸ் பண்ணதை அப்போ ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதே வந்து நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் கிளீனிங் அப்படி இல்லை அந்த செல்ஃப் கிளீனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்மளோட பிசல் ப்ராடக்ட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது, அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நம்மளோட க்ளீன் வாட்டர் டேங்க். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 700 ml வருது. ஸோ இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இது வந்து க்ளீன் வாட்டரோட மார்க். ஸோ இது வரைக்கும் நம்மளால் நார்மல் வாட்டர் ஃபில் பண்ண முடியும். இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனிங் சொல்யூஷனுக்கானது. ஸோ இது வரைக்கும் ஃபார்முலா ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் டெம்பரேச்சர் 60 degree வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நார்மல் வாட்டரை விட கொஞ்சம் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணும்போது கிளீனிங் பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டர் அண்ட் நல்ல ரிசல்ட்ஸ் தரும். இங்கே எப்படியே இந்த டேங்கோட ஆப்போசிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்னொரு இண்டிகேஷன் இருக்குது. இது வந்து செல்ஃப் கிளீனிங் சைக்கிள் அதுக்கானது. ஸோ இந்த டேங்கை நம்ம இப்படி ஆப்போசிட்டாக பார்க்கும்போது வாட்டர் லெவல் வந்து இந்த மார்க் வரைக்கும் மினிமம் இருக்கணும். செல்ஃப் கிளீனிங் சைக்கிளுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படும் மினிமம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டர்ட்டி வாட்டர் கலெக்ட் பண்ணுற டேங்க். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ ஏரியாவில் ப்ரெஸ் பண்ணால் தனியாக பாப்பாகி வந்துடும். ஸோ பார்க்க லென்த்தாக இருந்தாலும் இதோட மேக்ஸ் லிமிட் வந்து இது வரைக்கும் தான். ஸோ இந்த லெவலுக்கு மேலே வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் ஆகாது. எம்டி பண்ணிட்டு தான் திரும்ப கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் மேனுவலுக்கு அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிங் ப்ராசஸ் அதுக்கான இண்டிகேஷன். ஸோ இதோட டாப் பார்ட் வந்து ஆக்சுவலாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபில்டரையும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து மெஷின் யூஸ் பண்ண உடனே டர்ட்டி ஆகிடும். அண்ட் எல்லா பார்ட்ஸுமே வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வாஷ் பண்ணதுக்கப்புறம் 24 hours வந்து ட்ரை பண்ணணும். நல்லா கம்ப்ளீட்டாக பார்ட்ஸ்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதை எப்படி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கிளீனிங் ப்ரஷ்ஷை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த லிட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ப்ரஷ் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து பார்க்க அப்படியே மைக்ரோஃபைபர் கிளாத் மாதிரி இருக்குது. அண்ட் சாஃப்டாக இருந்தாலும் ஸ்டடியாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ளோர் கிளீனிங்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதையும் கண்டிப்பாக சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ இந்த பவர் கார்டு பார்த்தீங்கன்னா இது கூட நல்ல ஹெவியாக ஒரு ஹெவி டியூட்டி கிரேடில் இருக்குது. ஸோ பிசலோட வெப்சைட் படி லென்த் வந்து 7.5 meters, அதாவது ஒரு 25 feet அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ மெஷினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் 400 watt பவர்ஃபுல் மோட்டர் இருக்குது. கண்டிப்பாக நல்ல செக்ஷன் பவர் கிடைக்கும். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ளோரை மாப் மட்டும் பண்ணல, கூடவே வேக்யூமும் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு 2 buttons இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பவர் பட்டன் நம்மளோட ரெகுலர் யூஸுக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் கிளீன் சைக்கிளுக்காக யூஸ் பண்ணுறது.
அதே மாதிரி செல்ஃப் க்ளீன் பண்ணுறதுக்கு மெஷின் வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா வந்து செல்ஃப் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் பார்த்தாச்சு. இப்போது டெமோக்கு போகலாம். இப்போ ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கணும். அடுத்து தண்ணி அண்ட் சொல்யூஷனை வந்து இந்த க்ளீன் வாட்டர் டேங்க்ல ஃபில் பண்ணணும். இப்போ டேங்கை பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ மாப் பண்ண மெஷின் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மெஷின் ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். உண்மையாகவே கிளீனிங் வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ கலெக்ட் ஆன வேஸ்ட் வாட்டர் பார்க்கலாம். இப்போ ஃபுல் ஹவுஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கலெக்ட் ஆன வேஸ்ட் வாட்டர் பார்க்குறோம். செல்ஃப் கிளீனிங் சைக்கிளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைக்கிளுக்கு தேவையான வாட்டர் லெவல் இப்போ பார்க்குறோம். இப்போ கிளீனிங் சைக்கிளுக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதும் வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் ஆகிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ ப்ராடக்ட்டை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா வேக்யூம் அண்ட் மாப்பிங் இன் ஒன் கோ, 2 tank சிஸ்டம். ஸோ ஃப்ரெஷ் அண்ட் டர்ட்டி வாட்டர் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து க்ளீன் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் க்ளீனிங்க்கு. ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா டிஸ்பென்சிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளீனிங் சொல்யூஷன் வந்து டிஸ்பென்ஸ் ஆகிறதுனால எப்போவுமே யூனிஃபார்ம் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். செல்ஃப் க்ளீனிங் சைக்கிள். ஸோ கான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிமிடெட் கார்னர்ஸ் ரீச். ஸோ ப்ரஷ் வந்து எட்ஜ் டு எட்ஜ் கவர் ஆகாது. ஸோ ஃப்ளோரோட கார்னர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும். கார்டட் ஒன்லி, பேட்டரி ஆப்ரேட்டட் இல்லை, ஒயர்ட் தான். ஸோ ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். ரெகுலர் க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ ப்ரஷ் அண்ட் வேஸ்ட் வாட்டர் டேங்க் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ வேக்யூம் ஒன்லி மோட். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்பவுமே வந்து மாப் அண்ட் வேக் மோட், அதாவது வெட் மோடில் தான் வேலை செய்யும். தனியாக ட்ரை மோட் அப்படின்னு ஒன்று இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின என்னோட தாட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக மாப்பிங்கை ஈஸியாகவும் குயிக்காகவும் ஆக்குது அண்ட் க்ளீனிங்கும் எஃபெக்டிவாக இருக்குது. நான் வீக்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கன்வீனியண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. அதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டோ இல்லை சிமிலரான ஒரு ப்ராடக்ட்டோ வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.